அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு. இன்னைக்கு கிளாஸில் பாலிடெக்னிக்கில் யூனிட் 5ல் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் என்என்சியோடோபிக்கா, டயஸ்ட்ரோடோபிக்கா இல்லை ஹோமோடோபிக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஹோமோடோபிக் புரோட்டான், என்என்சியோடோபிக் புரோட்டான், டயஸ்ட்ரோபிக் புரோட்டான்ஸ். இப்போ ஒரு மாலிகுல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷார்ட்டாக அந்த இதில் ஒரு கிராஃப் மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு மாலிகுல் கொடுத்தாச்சு. அந்த மாலிகுலை நீங்கள் C2 ஆக்சஸ் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க. அந்த மாலிகுலில் C2 ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. அப்போ அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் வந்து ஹோமோடோபிக்னு சொல்லிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ண மாலிகுலில் C2 ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அது ஹெட்ரோடோபிக்காக இருக்கும். ஹெட்ரோடோபிக். இப்போ ஹெட்ரோடோபிக்னால் ரெண்டு இருக்குது, என்என்சியோடோபிக், இன்னொன்று டயஸ்ட்ரோடோபிக். அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஹோமோடோபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹோமோடோபிக். ஸோ ஹோமோடோபிக் எப்படிலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்? C2 ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கும். என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா நீங்கள் அந்த புரோட்டானுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்னல் தான் கிடைக்கும். என்என்சியோடோபிக் அப்படி தான் கிடைக்கும், ஹோமோடோபிக் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் என்என்சியோடோபிக்கு சேம் என்வரான்மெண்ட்டு ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் தான் கிடைக்கும். பட் அதில் C2 ஆக்சஸ் இருக்காது. ஆனால் ஹோமோடோபிக்கு ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும், ஆனால் C2 ஆக்சஸ் இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். அப்போ ஹோமோடோபிக்னா C2 ஆக்சஸ். ஹோமோடோபிக் குரூப் cannot be differentiated by chiral reagent. இப்போ ஹோமோடோபிக் புரோட்டானில் வேறு ஒரு கைரல் ரியேஜென்ட் லாக்டிக் ஆசிட் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு புரோட்டானை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ண முடியாது. புரோட்டான்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு பை C2 ஆக்சஸ். நான் பின்னாடி என்னென்னு சொல்கிறேன். இட் கிவ் சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் இன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம். அதாவது ஒரே ஒரு என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு வாட்டர் இருக்குது. இப்போ ஒரு வாட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டரில் இப்போ இது புரோட்டான் 1, புரோட்டான் 2. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆக்சஸ் C2 ஆக்சஸ் வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்கன்னா C2 ஆக்சஸ் இருக்குது. அப்போ இங்கே இருக்க புரோட்டான் இங்கே வரும், இங்கே இருக்க புரோட்டான் இங்கே வரும். அதைத்தான் இந்த புரோட்டான்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு பை C2 ஆக்சஸ். அதான் அங்கே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சின்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் 1 hydrogen by deuterium does not கிரியேட் அ கைரல் சென்டர். அப்போ அந்த புரோட்டான்ஸ் என்னவாக இருக்குன்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் ஹோமோடோபிக்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது H1, H2, Cl. இப்போ ஒரு H, இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு H ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு D கொண்டு வரீங்க. அப்போ வந்த உடனே அது கைரல் சென்டரை க்ரியேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த புரோட்டான் ஹோமோடோபிக். புரியுதுங்களா? அதாவது இங்கே ஒரு Cl, அதாவது டைக்ளோரோ மீத்தீன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ஒரு டியூட்ரியம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உருவாகக்கூடிய அந்த காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா கைரல் சென்டராக இருக்காது. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ இந்த ரெண்டு புரோட்டான் என்ன சொல்லலாம்னா ஹோமோடோபிக்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ப்ரோப்பேன் எடுத்துக்கிறேன். CH3 CH CH3. அப்போ இது ப்ரோப்பேன். அப்போ இதில் பார்த்திங்கன்னா இது C2 ஆக்சஸ் இருக்குது. அப்போ C2 ஆக்சஸ் இருந்துச்சுனாவே நம்ம இந்த ரெண்டு புரோட்டான் என்ன புரோட்டான்னு சொல்லிடலான்னு சொன்னால் நம்ம வந்து ஹோமோடோபிக்னு சொல்லிடலாம். இல்லைனா சிம்பிள் இந்த ரெண்டு புரோட்டானுக்கும் என்எம்ஆர் சிக்னல் என்ன தான் ஒன்று தான் கிடைக்கும். அதனால் இது வந்து ஹோமோடோபிக். இப்போ மீத்தேன் எடுத்துக்கங்க. CH4ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் தான். அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோமோடோபிக்கில் வரும். அல்லீன் CH2 அல்லீன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா C2 ஆக்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஹோமோடோபிக். சைக்ளோஹெக்சேன். இப்போ ரெண்டு விதமான ஹோமோடோபிக் இருக்குது. 6 ஆக்சியல் ஹைட்ரஜன். இப்போ 6 ஆக்சியல் ஹைட்ரஜன்னா 6 ஈக்குவட்டோரியல் ஹைட்ரஜன். இந்த மாதிரி 6 ஆக்சியல் இதே மாதிரி ஆக்சியல் ஈக்குவட்டோரியல். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா 6 ஆக்சியல் 6 ஈக்குவட்டோரியல் இருக்கும். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 6 ஆக்சியல் ஹோமோடோபிக், 6 ஆக்சியல் ஹோமோடோபிக்கு, இன்னொரு 6 வந்து ஈக்குவட்டோரியல் ஹோமோடோபிக். மொத்தமாக இதில் ஹோமோடோபிக்னு சொல்லிடுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள். இப்போ இதில் C2 ஆக்சஸ் இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் சென்டரில் பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துடக்கூடாது. பிளேனில் வச்சு நம்ம பார்த்துடக்கூடாது. சென்டரில் இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் C2 ஆக்சஸ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி மாதிரி நீங்கள் பார்த்துடக்கூடாது. ஓகே. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அது பிளேனில் தான் நீங்கள் சொல்லணும். இதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை, நான் இப்படி பார்க்கக்கூடாது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் C2 ஆக்சஸ் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் C2 ஆக்சஸ் இந்த OH இதில் விழுகும், இந்த H இதில் விழுகும், இங்கே CHO இங்கே விழுகும். அப்போ இதில் C2 ஆக்சஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு புரோட்டானுமே என்ன சொல்லிடலான்னு சொன்னால் ஹோமோடோபிக். ஓகே. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். இந்த இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் பாருங்கள்
ஈக்குவலாக பைசெட் பண்ண முடியும், இப்படி உடைக்க முடியும். அப்போ இதில் C2 ஆக்சஸ் இருக்குது. அப்போ இதுவும் என்ன சொல்லலாம், ஹோமோடோபிக். ஓகே, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பார்த்துக்குங்க, ஹோமோடோபிக் C2 ஆக்சஸ். இந்த சென்டரில் நம்ம C2 ஆக்சஸ் போட்டிங்கன்னா இந்த BR இதில் விழுகும், இந்த BR இது HH COH ஹோமோடோபிக். அதே மாதிரி இதுவும் அப்படி தான் பைசெட் பண்ண முடியும், ஹோமோடோபிக். இதில் பாருங்கள், இந்த CH3 இதில் விழுகும், இந்த CH3 இங்கே விழுகும், இந்த H இதில் விழுகும், இந்த H இதில் விழுகும். இதுலேயும் C2 ஆக்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோடோபிக். சிம்பிளாக ஹோமோடோபிக்னா C2 ஆக்சஸ் இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா அது ஹோமோடோபிக். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது எனான்சியோடோபிக் ஹைட்ரஜன். ஸோ எனான்சியோடோபிக் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கெமிக்கலி ஈக்குவலன், தேர்ஃபோர் தே கிவ் ஒன்லி 1 NMR சிக்னல். ஹோமோடோபிக்கும் 1 NMR தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னு சொன்னால், அங்கே வந்து ஹோமோடோபிக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே C2 ஆக்சஸ் இருக்குது, ஒரு சிக்னல். இங்கே C2 ஆக்சஸ் இருக்காது, பட் NMR சிக்னல் ஒன்று தான் கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டாவது க்ரூட் மெத்தட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சைக்ளிக் காம்பவுண்ட் மெத்தட் அப்ளை பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பட் சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைரல் சென்டர் இல்லாததுக்கெலாம் பொருந்தாது. பட் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு என்ன மீனிங் பாருங்கள். ஈக்குவலன் ஆட்டம் ஆஃப் கார்பன் ஹேஸ் அட்ஜசன்ட் கைரல் சென்டர். சரி, அக்கைரல் சென்டர், தென் இட் வில் பி எனான்சியோடோபிக். ஸோ எனான்சியோடோபிக்னா எப்படி இருக்கணும், இது மீனிங் புரியலைன்னா திருப்பி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு மாலிகுல் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு காம்பவுண்ட், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இது கைரல், இதுவும் கைரல். எனான்சியோடோபிக்காக எனான்சியோடோபிக் ப்ரோட்டான்னா என்னவாக இருக்குன்னா, ஈக்குவலன் ஆட்டம் ஆஃப் கார்பன். இப்போ இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl. இது நான் எனான்சியோடோபிக்னு எழுதியிருக்கு. என்ன காரணம்னு பாருங்கள். இந்த Cl எனான்சியோடோபிக். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த Cl இங்கே அட்டாச் பண்ணியிருக்கா, அதே மாதிரி இந்த ஈக்குவலன் புரோட்டான் இந்த 2 கார்பன் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சென்டர் கைரல் சென்டரானா கிடையாது, அக்கைரல் சென்டர். அப்போ ஒரு ஈக்குவலன் புரோட்டான் இருக்கக்கூடிய பக்கத்து கார்பன் அக்கைரலாக இருந்துச்சுன்னா, இந்த ஈக்குவலன் புரோட்டான் என்னவாக இருக்குன்னா எனான்சியோடோபிக்காக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலன் ஆட்டம் ஆஃப் கார்பன் ஹேஸ் அட்ஜசன்ட் அக்கைரல் சென்டர். பக்கத்தில் அக்கைரல் சென்டர் இருந்துச்சுன்னா தென் இட் வில் பி எனான்சியோடோபிக். சரி, இப்போ அதவே டயஸ்ட்ரோபிக்னு திருப்பி சொல்லலாம். திருப்பி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த 2 புரோட்டானும் டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்கிறேன். என்ன காரணம்னு பாருங்கள். இந்த ஈக்குவலன் புரோட்டானோட அட்ஜசன்ட் கார்பன் கைரல் சென்டராக இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ இது ஈக்குவலன் புரோட்டான் அந்த கார்பனோட அட்ஜசன்டில் 1 2 3 4 டிஃப்ரெண்ட். அப்போ இது கைரல் சென்டர். அதே மாதிரி இது ஈக்குவலன் புரோட்டான், இதுவும் கைரல் சென்டர். அப்போ ஈக்குவலன் புரோட்டான் ஆட்டம் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் கார்பன் கைரல் சென்டராக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்குன்னா டயஸ்ட்ரோடோபிக்காக இருக்கும். இன்னும் சிம்பிள், ஈக்குவலன் புரோட்டான் ஆர் குளோரின் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, அதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடியது அக்கைரலாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த புரோட்டான்ஸ் எனான்சியோடோபிக்காக இருக்கும். ஓகேவா? தேர்ஃபோர் இங்கே C1 அண்ட் C2 எனான்சியோடோபிக். இன்னும் ஃபர்தராக என்ன சொல்லணும்னா, எனான்சியோடோபிக் குரூப்ஸ் கேன் பி டிஃபரன்ஷியேட்டட் பை கைரல் ரியேஜென்ட். இப்போ இந்த எனான்சியோடோபிக் புரோட்டான்ஸ் கைரல் ரியேஜென்ட் போட்டிங்கன்னா இந்த குளோரினுக்கு வேறு மாதிரியும் இந்த குளோரினுக்கு வேறு மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுக்கடுத்து எனான்சியோடோ குரூப் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் அக்கைரல் மாலிகுல்ஸ். இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, பட் மேக்ஸிமம் சொல்ல முடியும். இப்போ இது கைரல், இந்த 2 புரோட்டான் இது வந்து அக்கைரல். இப்போ இந்த ஒரு புரோட்டானை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா, அப்போ இந்த 2 புரோட்டான் டி கொண்டு வந்தீங்கன்னா கைரல் மாலிகுல் வந்துடும். அதாவது இப்போ இந்த இதே சொல்லிடுறேன், HHFCl. இப்போ இதில் கைரல் மாலிகுல் இல்லை, இந்த 2 புரோட்டான். அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நான் டி கொண்டு வந்துட்டேன். அப்போ இது என்ன ஆகிடுது, கைரலாக மாறிடுது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது எனான்சியோடோபிக். இல்லைன்னா இன்னொன்று சொல்லலாம், எனான்சியோடோபிக் மேக்ஸிமம் அக்கைரல் மாலிகுலில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், இந்த Cl இங்கே ஒரு Cl OH. இப்போ இந்த புரோட்டான் இங்கே இங்கே 2 குளோரினோ இல்லை எது வேணால் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புரோட்டான் பார்த்தீங்கன்னா ஒரு H, இங்கே ஒரு H இருக்குது. இது எனான்சியோடோபிக்னு சொல்கிறோம். எப்படி காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கைரல் இருக்கான்னு பாருங்கள். இதை சென்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த OH சேமாக தான் வராது. இந்த Cl எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே OH சேமாக வருது. இந்த OH எடுத்துக்கிட்டால் இங்கேயும் சேமாக இருக்குது. இதை எடுத்தால் இங்கே சேமாக இருக்குது. பட் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா புரோட்டானுமே பார்த்தீங்கன்னா எனான்சியோடோபிக்காக இருக்கும். அதாவது அக்கைரல் மாலிகுல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய புரோட்டான் கண்டிப்பாக எனான்சியோடோபிக்காக இருக்கும். ஓகே, இப்போ இது பாருங்கள், இந்த இது ஒன்று பாருங்கள், இந்த மாலிகுல் பாருங்கள். இந்த மாலிகுல் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனான்சியோடோபிக் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுனாலும் அது எனான்சியோடோபிக். இப்போ நம்ம C2 ஆக்சஸ் இதில் பார்க்க கிடையாது. C2 ஆக்சஸ் இது இப்படி போட்டு C2 ஆக்சஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இந்த OH இது H COH முடிஞ்சிடும். அப்போ ரிஃப்ளெக்டட் பை பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக இருக்குன்னு சொன்னால் எனான்சியோடோபிக் ப்ரோட்டான்ஸ். இந்த ரெண்டுமே எனான்சியோடோபிக் ப்ரோட்டான்ஸ். ஈக்குவலாக பைசெட் பண்ண முடியுதுன்னு சொன்னால் C2 ஆக்சன் சொல்லிடாதீங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் நீங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மாலிகுல் எடுத்துக்கோங்க. PH CH2 CH3. அப்போ இந்த ரெண்டு ப்ரோட்டான் ரொம்ப ஈஸி. இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஒரு D கொண்டு வரேன். அப்போ என்ன கிடைக்கும்? PH CH, இங்கே வந்து என்ன ஆகுனா D, இங்கே வந்து CH3. அப்போ இங்கே கைரல் சென்டராக மாறுது. அப்போ இந்த ரெண்டு புரோட்டான் என்னவாக இருக்குன்னு சொன்னால் எனான்சியோடோபிக்காக இருக்கும். திருப்பி இதை தூக்கி இது மேலே பொறுத்துனாலும் பொருந்தாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபேன், இது குளோரோசைக்ளோப்ரோபேன் வச்சுக்கோ. குளோரோசைக்ளோப்ரோபேன். ஓகே, இப்போ இப்படி கொடுத்துட்டு H கொடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுக்கிறேன், இது பின்னு வச்சுக்கிறேன், இது சின்னு வச்சுக்கிறேன், இப்போ டின்னு வச்சுக்கிறேன், இதை ஈன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஏவும் இந்த சியும் எனான்சியோடோபிக்னு சொல்கிறோம். எனான்சியோடோபிக் ஏன்னா இங்கே இருக்க ஹெச் இந்த சியும் இந்த ஹெச்ஏவும் ஹெச்சியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மேலே விழுகும், இது மேலே விழுகும். நம்ம சொல்லியிருக்கோம் எனான்சியோடோபிக்னா ரிஃப்ளெக்ட். அதே மாதிரி இப்போ ஹெச்பியும் ஹெச்டியும் ரெண்டாவதுல டியும் பியும் எனான்சியோடோபிக் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இங்கே இருக்க சியும் டியும் பார்க்கலாம். மூணாவதாக இங்கே இருக்க சியும் டியும் பார்த்தீங்கன்னா டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்கிறேன். என்ன காரணம்னு பாருங்கள். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் டின்னு சொன்னால், அதாவது டயஸ்ட்ரோடோபிக்னா சிஸ் ட்ரான்ஸ்னு வரணும். இப்போ இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க சிஎலும் பாருங்கள் சேம் ஃபேஸ், அதனால் சிஸ்ஸு. அதே இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க டியும் பாருங்கள் ஆப்போசிட் ஃபேஸ். அதாவது புரியுதுங்களா? இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் சிஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் ட்ரான்ஸாக இருக்குது. அப்போ ஹெச்சிசியும் ஹெச்டியும் வந்து டயஸ்டியோமர். ஏன்னா சிஸ்ஸு ட்ரான்ஸுன்னு சொல்லிடலாம். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏயும் பியும் பாருங்கள். இங்கே இருக்க ஏ, இங்கே இருக்க பி. இந்த ஏ பாருங்கள், ஹெச்ஏங்க பாருங்கள். இந்த சிஎலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிஸ்ஸு. அதே மாதிரி இங்கே இருக்க சிஎலுக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸு. அப்போ இது ரெண்டும் டயஸ்டியோமர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனால் ஈன்னு சொன்னீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா குளோரினுக்கு ஆப்போசிட்டில் சிஸ் ட்ரான்ஸ் வருது, அதனால் என்ன சொன்னோம்? டயஸ்டியோமர்னு சொன்னோம். இந்த நெக்ஸ்ட் இப்போ இதை பாருங்கள், இந்த புரோட்டான். இப்போ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும். இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். எனான்சியோடோபிக். அதே மாதிரி இதுவும் எனான்சியோடோபிக் தான். கைரல் மாலிகுல் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த ஹெச் எடுத்து நீங்கள் ஹெச்சுக்கு பதிலாக டி போட்டிங்கன்னா கைரல் சென்ட்ரல் ஃபார்ம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இது என்ன? எனான்சியோடோபிக். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும், இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இதை என்ன சொல்லலாம்னா எனான்சியோடோபிக். இப்போ இதில் வந்து ஹோமோடோபிக்னு சொல்லிடக்கூடாது. இங்கே C2 ஆக்சஸ் இருக்கா, இப்படி பைசெட் பண்ணக்கூடாது. C2 ஆக்சஸ்னால் இது மேலே பொருந்தும், இது மேலே பொருந்தும், இது இப்படி பொருந்த மாதிரி பார்க்கணும், இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா C2 ஆக்சஸ் கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இதுவும் எனான்சியோடோபிக், இதுவும் எனான்சியோடோபிக், இதுவும் எனான்சியோடோபிக். நெக்ஸ்ட்டு டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜன் சிஸ் ட்ரான்ஸ். ஸோ டயஸ்டியோடோபிக் ஹைட்ரஜன் இது வந்து கெமிக்கலி ஈக்குவலன்ட் கிடையாது. அப்போ NMR சிக்னல் எத்தனை கிடைக்குன்னு சொன்னால் 2 NMR சிக்னல், அதாவது டிஃப்ரெண்ட் NMR சிக்னல் கிடைக்கும். 2ன்னு கிடையாது, அந்த எந்த இடத்துல மாலிகுல் இருக்கோ அந்த இருக்கக்கூடிய புரோட்டானுக்கு டிஃப்ரெண்ட் NMR சிக்னல் கிடைக்கும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, ஈக்குவலன் ஆட்டம் ஆஃப் த கார்பன் ஹேஸ் அட்ஜசன்ட் கைரல் சென்டர் தென் இட் வில் பி டயஸ்டியோடோபிக். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இது டயஸ்டியோடோபிக்னு சொல்லியிருக்கேன், இது எனான்சியோடோபிக். அப்போ எது டயஸ்டியோடோபிக்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் கண்டிப்பாக கைரலாக இருக்கணும். அப்போ இது ரெண்டும் டயஸ்டியோடோபிக்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் கார்பன் கைரலாக இருக்கணும். அப்போ இது கைரல் தான், இதுவும் கைரல் தான். அப்போ இது என்ன டயஸ்டியோடோபிக்னு சொல்கிறீங்களோ அதுக்கு அட்ஜசன்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய கார்பன் கைரலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டயஸ்டியோடோபிக்காக இருக்கும். அதான் ஈக்குவலன் ஆட்டம் ஆஃப் த கார்பன் ஹேஸ் அட்ஜசன்ட் கைரல் சென்டர் தென் இட் வில் பி டயஸ்டியோடோபிக்.
இப்போ இதே இது வந்து கைரல் சென்டருக்கு போகிற அக்கைரல் சென்டராக இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடணும், அனன்சியோடோபிக். அதாவது இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்கும் அட்ஜஸ்டன் இது கைரல் சென்டர் கிடையாது, அக்கைரல். அப்போ இந்த ரெண்டு புரோட்டான் என்னவாக இருக்கணும், அனன்சியோடோபிக். ஓகே. The next, diastereotopic groups are differentiated both chiral and achiral reagent. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹோமோடோபிக்னு சொன்னோம்னா, ஹோமோடோபிக் வந்து டிஃபரன்ஷியேட் கைரல் ரியேஜென்ட் cannot be differentiate. ஹோமோடோபிக்கை கைரல் ரியேஜென்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் எனான்சியோடோபிக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டயஸ்ட்ரோடோபிக்கை ரெண்டுலேயுமே பண்ணலாம். ஹோமோடோபிக்கை பண்ண முடியாது, எனான்சியோடோபிக்கை பண்ணலாம், டயஸ்ட்ரோடோபிக்கை ரெண்டுலேயுமே பண்ணலாம், கைரல்லையும் பண்ணலாம், அக்கைரல்லையும் பண்ணலாம். ஓகே. அதுக்கடுத்து டயஸ்ட்ரோடோபிக் பிளேனாப்சி மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது டெல்டா ஹெச்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இருக்கவே கூடாது. சரி, டயஸ்ட்ரோடோபிக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் போட்டுட்டு இந்த இதுக்கு மிரர் இமேஜே இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்சும் டயஸ்ட்ரோடோபிக். இதுக்கு பாருங்கள், நீ என்வரான்மெண்ட் கெமிக்கல் என்எம்ஆர் சிக்னல் பாருங்கள், இந்த புரோட்டான் சேம் என்வரான்மெண்ட்னா கிடையாது. இது நியர்பை. அப்போ இதுக்கு வேறு என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா குளோரின் நியர்பை இருக்குது. அப்போ இதுக்கு என்எம்ஆர் சிக்னல் வேறு கிடைக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்வரான்மெண்ட் இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம், டயஸ்ட்ரோடோபிக். அதே மாதிரி பாருங்கள் வினைல் குளோரைட். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹெச்சும் டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்கிறோம். காரணம் பாருங்கள், இது சேம் என்வரான்மெண்ட்டா, என்எம்ஆர் சிக்னல் சேம் கெமிக்கல் ஷிஃப்ட் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்சுக்கு நியர்பை சிஎல் இருக்குது, இந்த ஹெச்சுக்கு நியர்பை ஹெச் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு புரோட்டானும் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்வரான்மெண்ட், அப்போ டிஃப்ரெண்ட் என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும், அதனால் டயஸ்ட்ரோடோபிக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த புரோட்டானும் பார்த்தீங்கன்னா டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்கிறோம். ஏன்னா இது ரெண்டும் ஹெச், இது ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்குது, இந்த ஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்வரான்மெண்ட். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக சிஸ் ட்ரான்ஸ் பார்க்கலாம். இங்கே இருக்க OH ஆல்மோஸ்ட் சிஸ் ஸ்பேஸ், இந்த ஓவும் இந்த ஹெச்சும் ஆப்போசிட்டில் இருக்குது ட்ரான்ஸ் ஸ்பேஸ். அதனால் இதை வந்து டயஸ்ட்ரோடோபிக் புரோட்டான்ஸ். இதே தான் இங்கேயும் சொல்கிறோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், இதில் என்எம்ஆர் சிக்னல் பார்த்தீங்கன்னா சைக்ளோப்ரோப்போனோன் 2 என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கு 1, இதுக்கு 1 2. சரி, இப்போ பாருங்கள், இதில் H1ம் H3யும், இந்த H1 H3, அதே மாதிரி H2 H4, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த H1 H3யும் அதே மாதிரி H2ம் H4ம் ஒரே டைப்பு எனான்சியோடோபிக். அதே மாதிரி இந்த H1ம் H2ம், ஏன்னா இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால எனான்சியோடோபிக். இப்போ H1 H2 பாருங்கள், இந்த H1 H2 ஆப்போசிட்டில் இருக்குது, சிஸ்டான்னு சொல்லலாம், அதனால் என்ன சொல்லலாம், டயஸ்ட்ரோடோபிக். இது எனான்சியோடோபிக், இது டயஸ்ட்ரோடோபிக். நீங்கள் என்எம்ஆர் சிக்னல் பாருங்கள், உங்களால் என்எம்ஆர் சிக்னல் கரெக்டாக உங்களால் சொல்ல முடியலன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்த்துங்க. ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது எனான்சியோடோபிக், அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், டயஸ்ட்ரோடோபிக். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ரெண்டு புரோட்டானும் டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் அது நியர்பை அட்ஜஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா கைரல் கார்பன். அட்ஜஸ்டன்ட்டில் கைரல் கார்பன் இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் இருந்தால் ஓகே. இந்த புரோட்டான் ரெண்டும் அட்ஜஸ்டன்ட் பொசிஷனில் பாருங்கள், 1 2 3 4 டிஃப்ரெண்ட்டு. அப்போ கைரல் கார்பன் இருக்கிறதுனால இது என்ன சொல்லலாம், டயஸ்ட்ரோடோபிக். அதே மாதிரி இது பாருங்கள், இதுவும் டயஸ்ட்ரோடோபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சும் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸு, இந்த ஹெச்சும் இந்த டபுள் பாண்டும் பார்த்தீங்கன்னா சிஸ்ஸு, அதனால் இது என்ன சொல்லலாம், டயஸ்ட்ரோடோபிக். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா சேம் ஃபேஸில் இருக்குது இ, அதாவது எனான்சியோடோபிக். அதே மாதிரி புரோப்பனால்டிகை எடுத்துக்கோங்க, இது எனான்சியோடோபிக். ஏன்னா எத்தனை என்எம்ஆர், இந்த புரோட்டானுக்கு டிஃப்ரெண்ட் என்எம்ஆர் சிக்னல் கிடைக்குமா, ஒரே ஒரு என்எம்ஆர் சிக்னல் கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேம் கெமிக்கல் என்வரான்மெண்ட் தான், ஆனால் C2 ஆக்சஸ் கிடையாது, அதனால் ஹோமோடோபிக் கிடையாது, எனான்சியோடோபிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாச்சு, இந்த காம்பவுண்டில் எது எனான்சியோடோபிக் எது டயஸ்ட்ரோடோபிக்னு சொல்ல தெரியும். சிஸ்டான்ஸை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம், இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனான்சியோடோபிக் எது வரும், எனான்சியோடோபிக் இங்கே இருக்க HAவும் HGயும், ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஏவும் இது ஜியும், இந்த HA HG எனான்சியோடோபிக். HAவும் இங்கே இருக்க HGயும் ஒரு மாலிகுல் கொடுத்தாச்சு, BR, அதே மாதிரி AB, இது CD, GF, GH, இது BRH.
இப்போ இங்கே இருக்க ஹெச்ஏவும் ஹெச்ஜியும் சேமாக இருக்குது, அதாவது இதுவும் டார்க் லைன் இதுவும் டார்க் லைன், அப்போ கண்டிப்பாக அன்அனிசோட்ரோபிக். அதே மாதிரி ஹெச்பியும் ஹெச்ஜியும் ஹெச்பி ஹெச்ஹெச் இது ரெண்டும் அன்அனிசோட்ரோபிக் தான். இன்னொன்று இங்கே இருக்க ஹெச்சிசியும் ஹெச்இயும் ஹெச்சி ஹெச்இ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அன்அனிசோட்ரோபிக். ஓகே, இப்போ டயஸ்டோடோபிக் பார்த்தீங்கன்னா சிஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஏபி சிடி இஎஃப் ஜிஹெச் இந்த ரெண்டும் டயஸ்டோடோபிக், இந்த ரெண்டும் டயஸ்டோடோபிக், இந்த ரெண்டும் டயஸ்டோடோபிக், இந்த ரெண்டும் டயஸ்டோடோபிக். அப்போ டயஸ்டோடோபிக் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ ஹெச்பி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி ஹெச்டி, தென் ஹெச்ஏ ஹெச் வருமானு பாருங்கள், ஹெச்ஏவும் ஹெச்ஏவும் ஹெச்ஹெச். ஏன்னா இது டார்க் லைன் இது டாட்டர் லைன். இந்த மாதிரி நீங்கள் டாட்டர் லைன் டாட்டர் கொடுத்தாங்கன்னா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலிடெக்னிக் யூனிட் 5ல் ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு அது அன்அனிசோட்ரோபிக்கா டயஸ்டோடோபிக்கான்னு கேட்பாங்க. அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனால், இந்த எத்தனாலில் என்ன ஹைட்ரஜன் இருக்குன்னு என்ன, அதை எத்தனால்னா CH3 CH2OH. இப்போ இந்த புரோட்டான் அன்அனிசோட்ரோபிக்கா டயஸ்டோடோபிக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு உங்களால் கண்டுபிடிக்குமான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மாலிகுல் கொடுத்தாங்கன்னா அது அன்அனிசோட்ரோபிக்கா டயஸ்டோடோபிக்கா ஹோமோடோபிக்கா அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹோமோடோபிக்னா C2 ஆக்சஸ் இருந்துச்சுன்னா ஹோமோடோபிக்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி C2 ஆக்சஸ் இல்லைன்னா அது அன்அனிசோவாக இருக்கும் டயஸ்டோடியாவாக இருக்கும். அன்அனிசோவாக இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆகணும், இல்லாட்டி பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அன்அனிசோட்ரோபிக், ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா டயஸ்டோடோபிக்னு போட்டுருங்க. இல்லைனா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டயஸ்டோடோபிக்னா சிஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா என்எம்ஆர் சிக்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயஸ்டோடோபிக் புரோட்டான் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்எம்ஆர் சிக்னல் எத்தனை கிடைக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் என்எம்ஆர் சிக்னல் கிடச்சுன்னா டயஸ்டோடோபிக். இவ்வளோ தாங்க, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ எத்தனாலுக்கு வந்து CH3 CH2OH எத்தனை, இது அன்அனிசோட்ரோபிக்கா டயஸ்டோடோபிக்கா இல்லை ஹோமோடோபிக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.